ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எந்த மீன் வாங்கினாலும் இப்படி ஒரு தடவை மசாலா அரைச்சி குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1 கிலோ அளவு நான் மீன் எடுத்திருக்கேன். கெண்டை மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மீன் எதுவோ அதை எடுத்துக்கங்க. மீனோட தலைப்பகுதியெல்லாம் சேர்த்து தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். மீனோட வயிற்று பகுதியில் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி விரல் விட்டு தேய்ச்சோம்னா வெள்ளை ஆயிரும். இதே போல் எல்லா மீனையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மீனெல்லாம் சுத்தமாக கழுவியாச்சு. குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி வச்சிடணும். மீனில் உப்பெல்லாம் நல்லா சாரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இது நம்ம செய்ய போகிற குழம்புக்கு சரியாக இருக்கும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி ஊற்றி கூட ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும். ஒரு கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், 3 தக்காளி சேர்த்துக்கணும். புளி கரைசல் ஊற்றுறனால 3 தக்காளி சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வதங்கிடும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கம்மன்னு இருக்கும். வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த புளியை கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இதில் இருக்க சக்கை எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் எடுத்து போட்டுறணும். மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக குழம்பு தாளித்து விடுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். 1 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கங்க. குழம்பு எந்தளவு திக்காவோ அல்லது தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கழுவி வச்சுருந்த கெண்டை மீன் எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துடணும். மீனெல்லாம் குழம்புக்கு இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடாது, மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லா வேகும். நல்லா இந்த மாதிரி வச்சிடணும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா மீனெல்லாம் நல்லா வெந்துடும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்க, மீனெல்லாம் நல்லா வெந்து கம கமன்னு சூப்பராக இருக்கு. உடையாமல் இருக்கு பாருங்க. மீன் குழம்ப கிண்டிடக்கூடாது, அப்படி கிண்டினோம்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இதே மாதிரி நீங்களும் இந்த கெண்டை மீன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். இதே மாதிரி மீன் குழம்பு ஒரு தடவை வதக்கி அரைச்சி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.